ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யாவை ப்ரொமோட்டர்ஸ் எங்கே ஹவுஸ் ப்ரொமோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாகர்கோயிலுக்கு மிக அருகில், அதாவது ஆசாரிப்பள்ளத்திலேருந்து பாம்பன்மலை போகிற ரோட்டில் தாங்க நமக்கு இன்றைக்கி வீடு ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த வீட்டுக்கு போகிற லொக்கேஷனை தான் நாம் இப்போ சேட்டலைட் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு இப்போ லைவாக பார்க்கலாங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பு கலர் கேட்டு போட்ட வீடு தான் இப்போ நாம் ப்ரொமோட் பண்ண போகிறோம். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம், அப்புறம் ஹால், கிச்சன் எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷனில் உள்ள வீடு தான் இந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.25 சென்ட் அளவு கொண்டது. நம்ம வீட்டோட வடக்கு பகுதி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதியில் நமக்கு 15 அடிக்கு மேலே உள்ள சாலை வசதி இருக்குது. நம்ம இந்த பார்க்குறது வீட்டோட வடக்கு பகுதி. நம்ம வீட்டோட வடக்கு பகுதியில் நமக்கு 15 அடிக்கு மேலே பாதை வசதி இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அண்ட் நம்ம வீட்டுக்கு 2 கேட் வசதி இருக்குது. இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு. அடுத்து இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கான கேட்டு. கார் பார்க்கிங்கும் நல்ல விசாலமான ஒரு கார் பார்க்கிங். சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதிகம் வழுக்காத ஒரு ஃப்ளோர் டைல்ஸை நம்ம கார் பார்க்கிங்கு கிடச்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு. வீட்டோட காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் லைட்ஸ் டிசைனாக வச்சுருக்கிறாங்க. காம்பவுண்டில் மட்டும் இல்லை, வீட்டோட டாப் சீலிங், அப்புறம் வீட்டோட ஃப்ரண்டேஜ் வாலில் கூட நமக்கு டெக்கரேட்டிவ் லைட்ஸு, எல்இடி லைட்ஸு டிசைனாக நல்லா கண் கவர்ற மாதிரி நைட் டைம்லலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு காட்சியை தருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம வீட்டோட சைடு ஏரியா பார்த்தீங்க, அதாவது கிழக்கு பக்கம் இருக்க சைடு ஏரியா பார்த்தீங்கன்னா வழுக்காத ஃப்ளோர் டைல்ஸ் போட்டு வீட்டை சுற்றி பரிமாறுறதுக்குள்ளே எல்லா வசதியும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், வித் டேப்பிங் ஃபெசிலிட்டிஸோட. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தலைவாசல். வீட்டோட தலைவாசல் பார்த்தீங்கன்னா டீக்குட்டால் ஆன கதவுகளை செஞ்சுருக்கு, வித் ஒத்தப்பாலி ஜன்னலோட அழகாக வீட்டு தலைவாசல் வடிவமைச்சிருக்காங்க. தலைவாசல்லேருந்து அப்படியே நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டோட விசாலமான ஹாலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு மார்பனேட் டைல்ஸில் அழகாக ஃப்ளோரிங்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மார்பனேட் டைல்ஸ் ஃபினிஷிங் கூட நல்லாவே ஒரு ஷைனிங்காக அந்த வீட்டுக்கு அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். மெயின் தலைவாசலில் ஒத்த பாலி ஜன்னல் இருந்தது போல் வீட்டோட ஹாலில் மேற்கு பக்கமாக நமக்கு 2 பாலி ஜன்னலும், கிழக்கு பக்கமாக நமக்கு 2 பாலி ஜன்னலும் இந்த ஹாலில் வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். விசாலமான ஹாலில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிவி வைக்கிற ஒரு ஏரியாங்க. டிவி அஃபிக்ஸ் பண்ணுற ஏரியாவில் நல்ல ஒரு கலர்ஃபுல் பெயிண்டிங், எல்லாமே எல்இடி லைட்ஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சீலிங் ஒர்க்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான கலரில் பெயிண்டிங்ஸும் சீலிங் ஒர்க்ஸும் சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் சுவிட்சிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் கூட இப்போ ரீசெண்ட் ஸ்டைலில் தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பக்கம் நமக்கு ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் முகம் பார்க்குற ஒரு மிரரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிரானைட் கற்கள் பதிச்சு அதில் ஒரு வாஷ் அண்ட் பேசின் கூட நமக்கு அழகாக வச்சு சூப்பராக கிராண்ட் மேனரில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம் நம்பர் 1ங்க. பெட்ரூம் நம்பர் 1க்கு நல்ல ஒரு ஃப்ளோர் டைல்ஸ் மார்பனேட்டில் அழகாக பதிச்சு கொடுத்துருக்குறாங்க. 3 பாலி ஜன்னல் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட தெற்கு பகுதியில் இருக்குது, வித் கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ். சீலிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா பட்டாசா சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க, வித் லைட்டிங் எஃபெக்டோட. பெட்ரூமில் இருக்கிற மேற்கு பகுதி செவுரு கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு எல்இடி லைட்ஸில் சூப்பரான டிசைன்ஸில் கலர்ஃபுல் பெயிண்டிங்கில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு முகம் பார்க்குற ஒரு மிரரும் அண்ட் ஒரு சின்ன ட்ராயரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகம் வழுக்காத ஒரு ஃப்ளோர் டைல்ஸும் பேரிவேர் க்ளவுசெட்டும் நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க, வித் ஷவர் அண்ட் கைப்பிடிகளோட. அண்ட் ஒரு வென்டிலேஷன்ஸ் பர்பஸுக்காக ஒரு விண்டோ ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. ஷவர் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் அஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஏரியாவும் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது இந்த ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் வர 3 பாத்ரூமுக்கும் இதே கான்செப்ட் தான். பெட்ரூமை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் ஏரியா. ஆமாங்க, அதுதான் நம்ம வீட்டோட சமையலறை. அந்த சமையலறை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சமையலறை பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஃபெசிலிட்டிஸோட, ஒரு எக்ஸிட் டோரோட, கபோர்ட் ஃபெசிலிட்டிஸோட, அப்புறம் நல்ல கிரானைட்டு டேபிள், அதாவது கிரானைட்டு கற்கள் பதிச்ச ஒரு மேல்தளம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அந்த கிரானைட் கற்க கீழேனாலும் சரி மேலேனாலும் சரி ஏகப்பட்ட கபோர்ட் அண்ட் ஷெல்ஃப்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்கான செலவு மிச்சம். ஆல்ரெடி நம்ம டைனிங் ஹாலில் இது இருக்குது. கிச்சனோட மேற்கு பக்க சுவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்குறாங்க, வித் மிரர் சப்போர்ட்டோட. கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி பரிமாறுறதுக்கு கிச்சனுக்கு பின்பக்கமாக ஒரு பின்பக்க வாசல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிகம் வழுக்காத ஒரு ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வீட்டை சுற்றி நடந்து போகிறதுக்கு விசாலமான பாதை வசதியும் இருக்குது. சுற்றி பாதுகாப்புக்கு காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஈவினிங் டயத்தில் வாக்கிங் போகிறதுனா கூட பாதுகாப்பாக இந்த ஏரியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த
எந்த ஒரு ஐயமும் இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்துட்டோம். இனி வாங்க நம்ம முதல் மாடிக்கு போகலாம். முதல் மாடிக்கு போகிற படிக்கட்டு இது தான். மாடி படிக்கட்டுக்கு போகிறதுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி கைப்பிடியும் நல்லபடியாக கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டு ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே டைம் லைட் எஃபெக்டிங் கிடைக்கிறதுக்காண்டி ஒரு விண்டோஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம முதல் மாடியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் படிக்கட்டை ஒட்டியே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அடுத்ததாக மொட்டை மாடி போகிறதுக்குள்ளே ஒரு படிக்கட்டு இருக்குது. அதை தான் இப்போ நீங்களும் பார்க்குறீங்க. எப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் சீலிங் ஒர்க் இருந்தோ அதே போல் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள சீலிங் ஒர்க்கும் சூப்பராகவே இருக்குது. இந்த கதவை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே ஓப்பன் வராந்தா ஒன்று இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு சேஃப்டி கிரில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக முதல் மாடியில் இருக்கிற பெட்ரூம்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு கதவு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. தரையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்பனேட் ஃப்ளோர் டைல்ஸில் அழகாக ஷைனிங்காக நல்லாவே இந்த பில்டிங்கோட பெயிண்டிங் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சீலிங் ஒர்க்குமே ரொம்ப ஆசமாக தான் இருக்குது. எல்இடி ஒர்க்ஸ் அண்ட் மேலே அப்பர் சீலிங்கில் கூட நிறைய லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இந்த வீட்டு சீலிங்கை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று இருக்குது. அது கூடவே ஒரு சின்ன ட்ராயர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி மாட்டுறது மாதிரி உள்ள ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கபோர்ட் அண்ட் செல்ஃப் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. இதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் அதாவது பீரோ டேபிள் இந்த மாதிரி நம்ம வாங்கி குமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரூமுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாலி ஜன்னல் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே கீழே பார்த்த அதே கான்செப்ட் தான். அதிகம் வழுக்காத ஃப்ளோர் டைல் சப்போர்ட் இதுக்கு இருக்குது. அதே போல் எல்லா பாத்ரூமுக்கும் ஹேங்கர் சப்போர்ட் இருக்குது, ஷவர் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து ஹீட்டர் மாட்டுறதுக்குள்ள ஒரு ஏரியாவும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமோட வால் டைல்ஸ்லேயும் பிரம்மாண்டம் தெரியுதுன்னே சொல்லலாம். வென்டிலைசேஷன் பர்பஸுக்கு ஒரு ஜன்னல் வசதியும் இருக்குங்க. ஸோ இனி வாங்க நம்ம மொதல் மாடியில் இருக்க பெட்ரூம் நம்பர் 2 இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா பெட்ரூமுக்குமே ஒரே கான்செப்ட் தான். மார்பனேட் ஃப்ளோர் டைல்ஸ், நல்ல ஒரு டோர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பாலி ஜன்னல் வசதி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ முந்தைய பெட்ரூமில் பார்த்தோம் நமக்கு வந்து ஒரு முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி இருக்குது, சின்ன ட்ராயர் சப்போர்ட்டோடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இந்த ரூம்லேயும் நமக்கு இருக்குது. ரூமோட கிழக்கு பக்கத்தை தொடர்ந்து ரூமோட தெற்கு பக்கத்துலேயும் நமக்கு ஒரு ரெட்டபாலி ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. சுற்றி கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ராயர் செல்ஃப்ஸ் எல்லாமே அந்த சுற்றி இருக்குது. அப்புறம் இதோட சீலிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க லைட்டிங் எஃபெக்ட்ஸோட. இந்த பெட்ரூம் கூடவே நமக்கு ஒரு அட்டாச்ட் பாத்ரூமும் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு க்ளவுசெட் இருக்குது, வழுக்காத ஃப்ளோர் டைல், அப்புறம் வந்து வென்டிலேஷன் பர்பஸுக்கு ஒரு ஜன்னல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்புறம் ஒரு பாத்ரூமுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் நம்ம பாத்ரூமுக்கு இருக்கிறதுங்கிறது நம்ம பாத்ரூமுக்கு கிடச்ச இன்னொரு சிறப்பு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் மாடியில் இருந்த 2வது பெட்ரூமே முடிச்சிட்டோம். ஸோ இனி வாங்க நம்ம மொதல் மாடியில் இருக்கிற ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா, அதாவது சிட் அவுட்னு சொல்லலாம், அந்த ஏரியாவை பற்றி பார்க்கலாம். பிள்ளைங்க காத்தோட்டமாக படிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஈவினிங் டயத்தில் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கோ இந்த இடம் வந்து நல்லாவே ஒரு பெஸ்ட் இடம்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்கு கிரில்ஸ்லாம் சப்போர்ட் இருக்குது. வால் கூட நல்ல கிராண்ட் மேனரில் பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் சீலிங் ஒர்க்குமே நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீலிங் மட்டும் இல்லை, இதே வராந்தாக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இனி நம்ம பார்க்க வேண்டியது மொட்டை மாடிங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கட்டையும் பார்த்து ஆகணும். படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் நல்லா ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் விசாலமான ஒரு படிக்கட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தரைத்தளத்துலேருந்து முதல் மாடிக்கு வரும்போது எப்படி நமக்கு வந்து டே லைட் கிடைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்டு மிரர் கொடுத்துருந்தாங்களோ அதே போல் இந்த மாடிக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுவும் அந்த வீட்டுக்கு நல்லாவே பொறிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக தரவோடு பதிச்சு நல்ல நீட்டாக தண்ணி கீழே இறங்காத அளவுக்கு நல்ல ஒரு தரவோடு சப்போர்ட்டும் நம்ம அந்த மொட்டை மாடிக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னொரு சிறப்புனே சொல்லலாம். 2 விதமான ஃப்ளோரிங்ஸும் நம்ம மொட்டை மாடிக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து தரவோடு, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸுங்க. எல்லா ரூமும் எப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அதே போல் தான் அந்த மொட்டை மாடி சீலிங்லேயும் நல்ல அழகாக பிரம்மாண்டமாக லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி அழகாக ஒரு மழைக்கும் சரி வெயிலுக்கும் சரி நிழல் தர்ற ஒரு பிளேஸாக இந்த இடத்த வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மொட்டை மாடி போகிறதுக்கு ஒரு சின்ன அயன் ராட் கொடுத்துருக்காங்க. மேலே தான் தண்ணி டேங்க் இருக்குது, அதை நம்ம 2வது பார்க்கலாம். செவத்தில் கூட நல்ல ஒரு கலர்ஃபுல் லைட்டு வந்து பதிச்சிருக்கிறாங்க, அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க. ஈக்குவல் ஸ்பேஸுக்கு ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நைட் நேரத்தில் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே டேப்பிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அங்கே ஒரு பவர் சாக்கெட்டை நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட கடைசி நம்ம பார்க்க வேண்டிய இடம் சின்ன மொட்டை மாடி. சின்ன மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு அயன் ராட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்கு ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமை என்னென்னா
சுற்று வட்டாரத்திலேயே இந்த வீடு மட்டும்தான் உள்ளதிலே பெரிய வீடு. அண்ட் நம்ம வீட்டு மொட்டை மாடிலேருந்து நமக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு விசாலமான ஒரு பச்சை பசல்னு ஒரு பார்வை தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வீடு தான் உள்ளதிலே பெரிய வீடுங்கிறதுல இந்த வீட்டுக்கான இன்னொரு சிறப்புனையாக சொல்லலாம். இனி வாங்குங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நம்ம பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நம்ம இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கோவில் நடந்து போகிற தூரத்தில் 170 மீட்டரில் இருக்குங்க. அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு அடுத்தாலே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்பு இருக்குது. அது நம்ம இடத்துலேருந்து நடந்து போகிற தூரத்தில் 220 மீட்டர் தூரத்தில் தாங்க நம்ம இடத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்புங்க. ஸோ அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலுங்க. இதில் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. அது நம்ம இடத்துலேருந்து 350 மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் இருக்குங்க. அண்ட் லூர்தன்னை ரோமன் கேத்தலிக் சர்ச் பார்த்தீங்கன்னா 650 மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் நம்ம இடத்துலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச் பார்த்தீங்கன்னா 850 மீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துலேருந்து இருக்குது. இதற்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கிங்க நம்ம இடத்துலேருந்து 900 மீட்டர் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருபை மகால் அது நம்ம இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இதோட வியூவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நைட் அண்ட் டே நைட் வியூ தான் இப்போ நான் காட்டியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எம்ஜே ஹாஸ்பிட்டல் அதே 1.4 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துலேருந்து இருக்குங்க. இதற்கு அடுத்தால லிட்டில் சாம்பியன் சிஎஸ்சி ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா 1.700 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இடத்துலேருந்து இருக்குங்க. ஜெரோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 2.500 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம இடத்துலேருந்து இருக்குது. வெள்ளிச்சந்தை ஸ்ரீ ரமா தேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 4.700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்ட் லெமூர் பீச் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஸோ இடம் சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம இங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.